ஆக்சுவலி நீங்க சொல்ற மாரியே நானும் யோசிச்சேன். இந்த மாதிரி நெறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்கிற ஒரு இவரு ஒரு கான்ட்ரோவர்சியான டைரக்டர் போல இருக்கே! இவரு செட்லயும் இந்த மாரி தான் இருப்பாங்களோன்னு சொல்லி நானும் இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சு வச்சேன். பட் நான் வந்து செட்ல போகும்போது எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்ல. பட் அதுக்கு முன்னாடி அவங்கள நான் கொஞ்ச நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த நான் சொன்னேன்ல பிராக்டிஸ் இருந்துச்சு. டயலாக் ம், ம். ரிஹர்சல் மாரி இருந்துச்சு. ஒர்க் ஷாப் மாரி. அந்த ம். டைம்ல நானும் ரிச்சர்ட் சார் தான் அதிகமா அ இது ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மோகன் சார் கூட அவ்ளோ இன்டராக்ஷன் இல்ல. லைக் நார்மலா தான் இருந்துச்சு. பட் செட்ல போகும்போது தான் தெரியுது, இவரு வந்து எப்படி மீடியால தெரியுதோ அப்படியே கிடையாது இவரு. இவரு ஆக்சுவலி ரொம்ப ஒரு என்ன சொல்றது? இவரு ஒரு பூக்கி. அப்படியா? ஓகே. ஆமா. அதுதான் ஆ. உங்களுக்கு ஒரு வேர்டு. ஸோ அவங்க வந்து அவங்க ஃபேமிலி கூட தான் வருவாங்க. வைஃப், குழந்தை. அவங்க கூட எல்லாம் ஜாலியா இருந்து, எல்லார் கூடயும் ரொம்ப ஜாலியா தான் இருப்பாங்க. பட் எங்களுக்கு தெரியும் அவருக்குள்ள ரொம்ப நெறைய டென்ஷன், நெறைய இது ஓடிக்கிட்டே இருக்கு. வொர்க், வொர்க், வொர்க்ன்னு. அவர் ஒரு வொர்க்கஹாலிக் ஆக்சுவலி. எல்லாரும் தூங்குற டைம்ல அவர் வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரு தூங்குறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரிஞ்சு அவங்க தூங்குறதே இல்ல. ஆ ஷூட் டைம்ல தூங்குனதே இல்லன்னு தெரியுது. அது நெக்ஸ்ட் டேயும் தெரியும். ஆனா எப்படின்னு தெரியாது. நெக்ஸ்ட் டேயும் எனர்ஜெட்டிக்கா வந்து எல்லா இடத்துலயும் ஓடி, ஓடி வேலை செய்வாங்க. பட் ஆஸ் அ டைரக்டரா ஹி இஸ் சோ ஈஸி டூ வொர்க் வித்.